இங்கே அடை தோசை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, அதே கப்பில் 1/2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். இதில் 1 1/4 கப்பு நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா கழிஞ்சு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. அரைக்கும் போது அது கூடவே நம்ம 4லேருந்து ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பச்சை மிளகாலாம் போடுறதில்ல, அதனால தான் வரமிளகா சேர்த்திக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம உப்பு கலந்து அப்போவே நம்ம தோசையும் ஊற்றலாம், பணியாரம் செய்யலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் போட்டு நல்லா வதக்கி நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னியோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.